தாக்ஷா இந்த பக்கம் ஸ்டாச்சுவில் இருக்காங்க. ஸ்டாச்சுவில் ரிலீஸ் அவரு ஸ்டாச்சுவில் இருக்காரு. பெரிய சிம்மை போட்டு அவனா அவனா ரோசரா ஏ பத்ரன் காயத்ரி ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க. Yeah. போவோம் சின்ன வயசில் இந்த ராட்டினம் விளையாட்டுக்கு தான் ஓடுவேன். காணான்னு எனக்கு தேடினாங்கன்னா அந்த ராட்டினத்தை கற்றுப்பாங்க. அப்போனா அப்படின்னா தேடுவாங்க சுற்றி எங்கே பிடிச்சி தெரியல. என்ன வீட்டிலே இருக்க மாட்டேன். கரெக்டாக வந்து பிடிப்பாங்க. அந்த ராட்டினம் சுற்றி இடத்துல தான் இருப்பேன். நான் காசெல்லாம் இருப்பேன் அந்த ராட்டினம் சுற்றி
தாங்க கொடுப்பேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த சோம்பேறி ராட்டணும், ராட்டணும், சோம்பேறி ராட்டணும். அப்போல்லாம் அந்த குதிரை ராட்டணும். ஆமாம், இது குதிரை பெருசாக இருக்கும் குதிரை. நான் வெள்ளை குதிரையில் தான் உட்காருவேங்க. எங்கள் பெரியம்மா பொண்ணு தம்பி அது நான் இந்த ஒரு பையன் பிடிச்சதுல ரமேஷ், அந்த ஒரு 4 பசங்க, அவங்க தங்கச்சிங்க எல்லாம் போவோம். இப்போலாம் ஜாலியாக மேக்கப்லாம் ட்ரெஸ்ஸு தெரியுமா, இப்போலாம் ட்ரெஸ் போட்டுன்னு தலைவாரி பூ நிறைய கனகாம்பரம் மல்லி பூலாம் வச்சுன்னு போவோம். நைட்டெல்லாங்க வந்துட்டு சாப்பிட்டு போகிறது. மறுபடியும் சுற்றி கடைங்க. கோவில் சர்ச்சு இங்கே இருக்குன்னா சர்ச்சு சுற்றி கொட்டார ஃபுல்லாக இருப்பாங்க கடை. பொம்மலாட்டம் போய் அது உள்ளே ஒரு கொட்டா மாதிரி ஒரு டென்ட் மாதிரி போட்டுருப்பாங்க. அது உள்ளே போட்ட பொம்மை கை வச்சு அந்த கதை மாதிரி சொல்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். அது கொஞ்ச நேரம் உட்காந்து பார்ப்போம். அப்புறம் இந்த மண் சொப்புங்க, அலுமினியம் சொப்புங்க அதெல்லாம் வாங்குவோம். மணி, கம்மல் எத்தனை வாங்கினாலும் பத்தாது. கலராக வாங்கி வச்சுப்போம். காசு கம்மலுக்கு எல்லாம் வாங்குவோம். அப்புறமா அந்த இதில் அல்வாலாம் விற்கும். கலராக ஆரஞ்சு கலர், மஞ்சள் கலர், ப்ரௌன் கலர், ரெட் கலர் அல்வா வாங்குவோம். பேரிச்சம்பழம் அல்வா, பொரிக்கடலை இதெல்லாம் வாங்குவோம். பலாப்பழம் சொலையாக பார்க்கவே நல்லாயிருக்கும். அப்படியே கலர் ஃபுல்லாக அவ்வளோ கம்மியாக விலை இருக்கும். ஆமாம், கலர் ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த சில்வர் பாத்திரங்க, குட்டி பாத்திரங்க நல்லா சின்னதாக அழகாக இருந்ததெல்லாம் பார்த்து வாங்கிட்டு வந்துடுவோம். நைட்டு வரைக்கும் போய் சுற்றிட்டு வருவாங்க கடையில். தீராது அந்த ஆசை. அந்த ஒரு மட்டும் போயிட்டு வந்துட்டோமே வேணாலாம் விட முடியாது. தினம் வீடு பக்கத்தில் தான் பேக் சைடு வீடு. தினம் போவோம். 10 நாள் அந்த கோயிலில் தான் சுற்றிட்டு இருக்கோம். நல்லா எங்கள் அண்ணன் தேடி வருவார். எப்போ இந்த பொண்ணை காணும் எங்கே போயிருக்காது ராட்டு தண்ணி தான் நிற்கவா மேலே உட்காந்துருப்பார். கீழே குரல் கொடுப்பாரு, மரியாதை கீழே இறங்கி. ஆனால் கொஞ்ச நேரம் ஒன்றே ஒன்றுட்டுவேன். இறங்கலாம் வந்து பார்ப்போம். மரியாதை இதோட லாஸ்ட் இறங்கி வீட்டுக்கு அடுத்து கூப்பிட்டு போவார். பெரிய அண்ணா தான் கூப்பிட்டு போவார். அவர் தான் கோயிலை சுற்றிட்டு இருப்பார். அப்போல்லாம் அவர் தான் யூத்து. அவர் நல்லா பெல் பாட்டை போட்டு நல்லா பழைய சுதாகர்லாம் தெரியுமா, அதெல்லாம் படம் காட்டிக்கலாம். அந்த மாடலில் தான் ட்ரெஸ் போடுவார். அவர் சுருட்ட முடி, நல்லா கலகலப்பு போட்ட சட்டை, பெல் பாட்டம், பேண்ட்டு, ஹீல்ஸ் போடுவாருங்க. அவர் எங்கள் வீட்டிலே அவர் மட்டும் தான் ஹீல்ஸ் போட்டார். ஆம்பளையில் ஹீல்ஸ் போட்டு தான் நடப்பார். எங்கள் பெரிய சூப்பராக இருப்பார். அவர் தான் கோயிலில் வேலை பார்க்கலாம். நாங்களாம் வேலை பார்ப்பேன். நைட் தான் ஒரு 12 மணி தான் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு நல்லா ஜாலியாக ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நல்லா நினச்சி பார்க்க நல்லா இருக்கும். நல்லாலாம் அதெல்லாம் வராது. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நல்லா விளையாடிருக்கேன் நான். பம்பரம், கோழி, கிரிக்கெட்டு, அந்த உப்பு சுற்றுறது, அந்த நொண்டி விளையாடுறது எல்லாமே விளையாடிருக்கேன். சுற்று மேலே ஏறி போட்டுருவாங்க. அவ்வளோ எங்கள் அண்ணி திட்டுற மாதிரி பொம்பளை பிள்ளை மாதிரி எங்கன்னாங்கதான் ஆம்பளை பாசம் கூட கடை மாதிரி சுற்றி நிற்குது. இப்போ எங்கள் அண்ணாட்ட போட்டு கொடுப்பாங்க. எங்கள் அண்ணி என்ன எப்படி ஆம்பளை பிள்ளைங்க ஈக்குவலாக எப்படி விளையாட்டு சவுத்து மேலெல்லாம் அவ்வளோ ஹைட் இருக்கும். செவுரு கீழே மண்ணு கொட்டி வச்சுருப்பாங்க. சவுத்து மேலே ஏறி அந்த மண்ணில் குதிக்கும். அதே மாதிரி எங்கள் அண்ணி கடைக்கு அனுப்புவாங்க. அந்த சர்ச்சு செவுரு இருக்கும். இந்த பக்கம் நம்ம வீட்டு பக்கம் பூசி இருக்க மாட்டாங்க. அந்த செங்கலாக இருக்கும்ல, சுற்றின்னு கடைக்கு போனோடனே அந்த செவுத்து மேலே ஏறி சர்ச்சுக்குள்ளே குதிச்சு அந்த பக்கம் போய் சாப்பான் வாங்கிட்டு மறுபடியும் மேலே வந்தால் அங்கே நந்தைய விட்ட மரம் இருக்கும். சின்ன மரமாக இருக்கலாம், வெள்ளை பூ. அந்த மரத்து மேலே ஏறி மறுபடியும் செவுரு மேலே ஏறி அந்த பக்கம் குதிக்கிட்டு வேலை தாங்க. எத்தனை முறை அனுப்ப தருவாங்க நீ கடைக்குன்னா ஒரு நாளைக்கு ஓயாமல் ஒரு பொருள் தான் கடைக்கு அனுப்பும். அதனால் எத்தனை முறை சுற்றி போக முடியாதுல்ல, சுற்றி போக முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணுவேன், ஏறி எகிரி குதிச்சு தான் வாங்கிட்டு வருது. ஜாலியாக எல்லாம் நினச்சி பத்தில் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதேமாரி சாயந்தரம்னா இந்த விறகு வாங்கணும். சுள்ளி 1 கிலோ, சவுக்கு கட்டை 1 கிலோ, 2 கிலோ வாங்கிட்டு வரணும். கரண்ட்லாம் கிடையாதுல்ல. மண்ணெண்ணெய்க்கு ஒரு பாட்டில் கொடுத்து அனுப்புவாங்க. மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வா, கிருஷ்ணால் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புவாங்க. அது வாங்கிட்டு ஒரு முறை அனுப்புவோம். அப்புறமா விறகு வாங்கிட்டு வரணும். அந்த சாயந்தரம் சிம்னி துடைக்கணும். சாம்பல் போட்டு சிம்னி துடைக்கணும். பலன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, சனிக்கிழமைனா அரிசி ஊற வச்சிடும். ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்ட சொல்லுவாங்க. அரிசி ஊற வச்சுட்டு ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டின்னு போ. 3 வீட்டில் ஆட்டுவோம். 3 வீடு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் இருக்கும். அந்த 3 வீட்டுக்கார வீட்டும் கல் இருக்கும். ஆட்டுக்கல் லைனாக 3 பசங்க உட்காந்து ஆட்டுவோம் மாவு. சனிக்கிழமைனா இன்றைக்கி மாவு ஆட்டுற வேலை ஜாலியாக இருக்கும்.
அப்போது அந்த பணக்கார வீட்டில் தான் இருக்கும். இல்லைன்னா எங்கள் வீட்டில் டிவியே கிடையாது. அப்புறமா ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் என்ன பண்ணாருன்னா அந்த கார் பேட்டரியில் சின்ன டிவி வாங்கி அந்த பேட்டரி கிளிப்பு மாதிரி பேட்டரி கிளிப்பு போட்டு டிவி ஃபஸ்ட்டு அந்த டிவி தான் எங்கள் வீட்டில் வந்துச்சு. சின்ன டிவி பேட்டரி பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் ஒன்றா கரண்ட்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் விளக்கு ஏற்றணும், டெய்லி சிம்னி விளக்கு தொலைச்சி ஏற்றணும், மண்ணெண்ணெய் வாங்கணும், விளக்கு வாங்கணும். எல்லாமே ஒரு பொருளாக போய் வாங்கிட்டு தான் வருவோம் கடையில். அரிசி விலைலாம் பாருங்கள், ₹1 ₹2. பீச் பக்கத்தில் தானே இருந்துச்சு? பீச்சு பக்கத்தில் தான். அந்த இதுக்கெலாம் பீச்சில் என்னென்ன பண்ணுவீங்க? பீச்சில் அந்த இது வருதுல்ல, அந்த குடியரசு தினம் தானே, குடியரசு தினத்துக்கு அந்த கவர்னர்லாம் வந்து கொடியேற்று வரல. அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா, காலையில் சீக்கிரமாக போய்டுவோம். 4 மணிக்கெலாம் இட்லி எல்லாம் கட்டிட்டு பழம்பொடி இட்லி எல்லாம் எடுத்துக்கிட்டு தண்ணிக்கிட்டே இருப்போம். ரொம்ப தூரம் நடந்து போகிற வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் எங்களுக்கு. ஆனாலும் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு பசங்க பக்கத்து வீடு எல்லாம் ஜாலியாக போய்டுவோம். காலையில் 5 மணிக்கெலாம் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுமா, ஜாலியாக போவோம். எல்லாம் பார்த்து அந்த பில்டிங் மேலே ஏறி நிற்கிறது, கொக்கு மேலே ஏறி நிற்கிறது, இந்த பரேடெல்லாம் பார்ப்போம். பார்த்துக்கிட்டு முடிச்சுட்டு ஒரு 8 9 மணிக்கு 10 மணிக்குள்ளே எல்லாம் கொஞ்சம் ஒரு இதாகிடும், ஜனங்க கலைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இந்த பீச் வரும் தானே, அந்த பீச்சில் அந்த செடிங்கெல்லாம் கப்பணும். செடிங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் அழகாக வச்சுருப்பாங்க. அந்த செடிகிட்ட உட்காந்து அழகாக சாப்பிடுவோம். அப்புறம் கொஞ்ச நேரம் தண்ணியில் நடக்கும், ஜாலியாக இருக்கும். ஒரு 10 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடும். நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். நான் அதெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கேன். நிறைய விளையாடிருக்கேன். சின்ன வயசில் விளையாடாத விளையாட்டே இல்லை. செம்மையாக ஆடுதான். இப்போ கால் வலி, இடுப்பு வலி, எல்லா வலியும். கொஞ்ச நேரம் உட்காரு கார்ல வா. அவங்க இறங்கிடுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இறங்கிடுவாங்கடா. உனக்கு சுத்த வேண்டியது வரும். இதுல ஏறி பைக்கு தான் வா. நீ அவங்க இறங்கிட்டோம். பாப்பா நீ கார்ல உட்காந்துக்கிறியா? இந்த டைம் பாப்பா வேற